இதன் பிறகும் அவர்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, அவர்கள் அதில் இருக்கும் வரை ஒரு காலும் நாங்கள் அதில் செல்லவே மாட்டோம். நீரும் உமது இறைவனும் அங்கு சென்று அவர்களுடன் போர் புரியுங்கள். நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, என் இறைவனே, நிச்சயமாக என் மீதும் என் சகோதரர் மீதும் தவிர மற்ற எவர் மீதும் எனக்கு அதிகாரமில்லை. ஆகவே பாவிகளான இந்த மக்களிலிருந்து நீ எங்களை பிரித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். அதற்கு இறைவன், அவ்வாறாயின் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இடம் 40 வருடங்கள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரை அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டலைவார்கள். ஆகவே இந்த பாவிகளான மக்களை பற்றி நீர் கவலை கொள்ளாதீர் என்று மூசாவுக்கு கூறினான். நபியே, ஆதமுடைய ஹாஃபீல், காபில் என்னும் இரு மகன்களின் உண்மை செய்திகளை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. இருவரும் குர்பானி பலி கொடுத்தபோது அவ்விருவரில் ஒருத்தருடைய குர்பானியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடையது ஏற்கப்படவில்லை. ஆதலால் நிச்சயம் நான் உன்னை கொன்றுவிடுவேன் என்றார். உடனே குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லவர், அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறை அச்சமுள்ளவர்களிடமிருந்துதான் என்று பதில் கூறினார். நீ என்னை வெட்டுவதற்காக உன் கையை என் அளவில் நீட்டினால் அந்நேரத்திலும் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்டவே மாட்டேன். ஏனென்றால் நிச்சயமாக நான் உலகத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து பாதுகாப்பவனாகிய அல்லாஹுக்கு அஞ்சி